யோ சவுத் ஆப்பிரிக்கா போன வருஷம் T20 வேர்ல்டு கப்ல தோத்ததுக்கு இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்ல வச்சு செஞ்சுட்டுக்கலடா இந்தியாவை அப்பா. நான் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அந்த 300 ரன் அடிப்பானுங்கன்னு போடுறானுங்க பாருங்க. அதை பார்க்க போதான் சரியான கண்டன்சி. இவனுக்கு 200 கிராஸ் பண்ணி இவ்வளோ முக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் போகும்போது ஆஹா பரவாயில்ல இன்னைக்கு நம்ம சூற விட்டுடலாம் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தா அவனுங்க நம்மள வச்சு சூற விட்டு போயிடாங்க. அந்த மில்லரும் பிரவிஸும் கடைசியில் அந்த ட்விஸ்ட் அண்ட் ஸ்டாப்ஸ் வேற வந்து ஹத்திக் பண்டவரை காட்டிட்டு போயிட்டாங்க. சரி இவனோட பவுலிங்ல விட்டத பேட்டிங்ல புரிய போனதை பார்த்தா இந்த இஷான் கிஷன் பைப்ல அபிஷேக் ஆரம்பிட்ட இடத்துல இமாடி டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இது என்ன சாபம்னு தெரியலையா? வந்து ஆடுறவங்க எல்லாம் டக் அவுட் ஆயிட்டுருவாங்க ஓப்பனிங்ல. சொல்றதுக்கு ஒரு மண்ணும் இல்ல. கடைசியில ஷியம் துபி ஒரு 3 6 அடிச்சு அவன் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க 111 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அசால்ட்டா மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒருத்தர் இருந்து இந்த கண்டிப்பா சேஸ் அடிச்சு குத்துருப்பாருன்றத கமல சொல்லிட்டு போங்க அப்பா.